தான் ஸ்கூலுக்கே போகல. அதுவா, எங்க அம்மா என்ன வேற ஸ்கூல் சேர்த்துறேன்னு சொன்னாங்க. ஏன் இப்பதானே அந்த ஸ்கூல்ல சேர்ந்த, என்னாச்சு? யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா அங்க நான் நினைச்ச மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? அதுவா, அந்த ஸ்கூல்ல கோச்சிங் சரியில்லை. ஒவ்வொரு கிளாஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களால தனித்தனியா சொல்லி கொடுக்க முடியல. உன் ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. என்ன சொல்யூஷன்? அது நம்ம ஸ்ரீ கேஆர்பி அகாடமி பள்ளியில நீ நினைக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அப்படி என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கா? சிஎஸ் லேப் இருக்கு, சென்ஸ் போர்டு இருக்கு, சயின்ஸ் லேப், மேக்ஸ் லேப், அப்புறம் ஜேசி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க. உங்க ஸ்கூல்ல வெறும் படிக்கிறது மட்டும்தானா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு? என்டர்டைன்மெண்ட்டா? எங்கள் ஸ்கூலில் எல்லா கேம்ஸும் இருக்குது. என்னென்னு சொல்லட்டுமா? கொக்கோ, வாலிபால், த்ரோ பால், செஸ், கராத்தே, ஸ்கேட்டிங், அரபிக்ஸ், யோகா போன்ற எல்லாமே இருக்குது. என்னது, இவ்வளவு இருக்கா? இதுக்கே இப்படி சொல்கிறியே, நான் இன்னும் எவ்வளவோ சொல்லுவேன். சரி, உங்கள் ஸ்கூலில் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஓ, செஞ்சுருக்காங்களே. எங்கள் ஸ்கூலில் ஐ கேம்பும் டென்டல் கேம்பும் நடத்துனாங்க. எங்கள் டாக்டர் சார் தான் ஸ்கூல் செக்ரட்டரியே. இங்கே படிக்கிற 200 ஸ்டூடெண்ட்டையும் அவர் குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவார். சரி, உங்கள் ஸ்கூலில் ஃபீல்ட் ட்ரிப், ஒன் டே என்ஜாய்மெண்ட் டூர்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா? கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஃபீல்ட் ட்ரிப்பா பிரெட் ஃபேக்ட்ரி போனோம். அதுக்கப்புறம் ஈரோடில் இருக்க பெரியார் மியூசியமும் போனோம். ஒன் டே டூராக சில் அவுட் போனோம். அங்கேருந்து வேவ் பூலில் நல்லா ஜாலியாக ஸ்லைட் பண்ணோம். சரி, உங்கள் ஸ்கூலில் வேறு ஏதாவது காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா? கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பாட் பெயிண்டிங், திருக்குறள் போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டி, சிறு சேமிப்பின் நன்மைகள், ரங்கோலி காம்படிஷன், அவேர்னஸ் ரேலி. அதுக்கப்புறம் நாங்கள் ஆகாஷ் பைஜூஸில் போய் எக்ஸாம் எழுதுகிறோம். அங்கே எக்ஸாம் எழுதுகிற மெத்தடே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் பார்த்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி இருக்கு போல. ஆமாம், நீயும் வந்து எங்கள் ஸ்கூலில் சேரு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம். ஐ ஜாலி, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகலாம். சரி, இவங்களுக்கு நீ வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆமாம், எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. ஸ்கூலை மாற்றுறதுனால மட்டும் எல்லாம் வந்துட போகிறதில்ல. நீ சொல்கிறது சரிதான். நம்ம டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நல்லா கவனிச்சாதான் நம்ம அறிவு வளரும். நன்றி. அது மட்டும் இல்லை இவாஞ்சலின், நம்ம ஸ்கூலில் ஸ்டெம் கல்வி அப்படின்றது அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கணிதம், பொறியியல் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி இருக்கிறனால நம்ம ஸ்கூலில் இதை கேஜிலேருந்தே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால நம்மளோட நாலேஜும் விரிவாகுது. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க சிக்கல்களையும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியுது. இதனாலேயே நம்ம ஸ்ரீ கேஆர்பி அகாடமி பள்ளிக்கு நன்றி சொல்லணும். நன்றி. An excellent conversation worth listening. Thank